பாருங்கள், ரீசனிங்கில் லாஜிக்கல் ரீசனிங், கிரிட்டிக்கல் ரீசனிங்கில் ஸ்டேட்மெண்ட் அண்ட் அசம்ஷன்ஸ். ஸோ லாஸ்ட் டாபிக் நம்ம பார்த்தோம் இல்லையா, ஸ்டேட்மெண்ட் அண்ட் ஆர்குமெண்ட்ஸ் பார்த்தோம். ஸோ உங்கள் மீனிங் உங்களுக்கு புரியும். ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, அதுக்கு ஆர்குமெண்ட்ஸ். இப்போது இன்றைக்கி கிளாஸில் ஸ்டேட்மெண்ட் அண்ட் அசம்ஷன்ஸ். அஸ்யூம் பண்ணுறோம். அசம்ஷன் யார் கொடுப்பாங்க? அசம்ஷன் யார் கொடுப்பாங்க? ஒரு சஜஷன் மாதிரி. அசம்ஷன் இப்படி நடந்திருக்கக்கூடாதுல்ல, இப்படி நடந்திருக்கும்ல, இப்படி செஞ்சுருக்கலாம்ல, ஏன் இப்படி செய்யாமல் விட்டீங்க, இப்படி சொல்லி ஒரு அட்வைஸு சஜஷன்ஸு கொடுத்துட்டே இருப்பாங்க. அதுதான் அசம்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். பட் இங்கே வந்து ரீசனிங்கில் இந்த டாபிக் வந்து இருக்குது. யார் யாருக்கெல்லாம் வரும் அப்படின்னா, பேங்க் எக்ஸாம்ஸ்க்கு வரும், சரிங்களா? எஸ்எஸ்சி எக்ஸாமினேஷன்ஸ், கிளாட்டு, கியூட்டு, நிஃப்ட்டு, கேட்டு, மேட், யார் யாருக்கெல்லாம் வெர்பல் எபிலிட்டி ப்ளஸ் லாஜிக்கல் ரீசனிங் இருக்கோ அவங்க எல்லாத்துக்கும் வரும்பா, சரிங்களா? ஸோ இது 2 or 3 சம்ஸ் கேட்பாங்க. ஸோ ஸ்டேட்மெண்ட் ஆர்குமெண்ட், ஸ்டேட்மெண்ட் அசம்ஷன்ஸ், ஸ்டேட்மெண்ட் கன்க்ளூஷன், கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன், காசஸ் அண்ட் எஃபெக்ட்ஸ், இது மாதிரி 4 டாபிக் 5 டாபிக் இருக்குது. அதில் இன்றைக்கி பார்க்குறது ஸ்டேட்மெண்ட் அண்டு அசம்ஷன்ஸ். ஸோ ஒரு ஐடியா தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு. இப்போது இது எப்படி சால்வ் பண்ணுறது, எப்படிலாம் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கும், சரிங்களா? ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கும். அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே வந்து அசம்ஷன்ஸ் வந்து 2, 3, 4 வரைக்கும் கேட்பாங்க. 2 அசம்ஷன்ஸ் கேட்பாங்க, 3 அசம்ஷன்ஸ் கேட்பாங்க, 4 அசம்ஷன்ஸ் கேட்பாங்க. கீழே பாருங்களேன் என்னென்ன கொடுத்துருக்கான்னு ஜஸ்ட் நம்ம கொஷின் பார்த்துட்டு திரும்பி எக்ஸ்ப்ளனேஷன் வரலாம். ஸோ டைரக்ஷன்ஸ் ஃபஸ்ட்டு பாருங்கள், டைரக்ஷன்ஸ். ஸோ கம்பல்சரி டைரக்ஷன்ஸ் கிளியராக படிக்கணும். எனக்கு தெரியும், அதெல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு நினச்சிட்டு போய் நேராக கொஷின்ஸ் அட்டன் பண்ணிங்கன்னா நிறையா ப்ராப்ளம்ஸ் வரும், ஆன்சர் ராங்காக போயிடும். இன் ஈச் கொஷின்ஸ் பிலோ திஸ் given the statement followed by 2 assumptions. அவன் கொடுத்துருக்கான் 2 assumptions. இதில் வந்து 3 assumptions, 4 assumptions கொடுப்பான். number 1 and number 2. An assumption is something supposed, சொன்னேன் இல்லையா, suppose or taken for granted. அதான் மீனிங், அதோட மீனிங் கொடுக்க. அசம்ஷனாக என்ன அப்படின்னு கொடுக்குறாங்க. You have to consider the statements and the following assumption and decide which of the assumptions is or implicit. இந்த ஒரு பாயிண்ட்டை பாருங்கள், எக்ஸ்பிளிசிட் கேட்கலாம், இம்ப்ளிசிட் இருக்கலாம் அல்லது எக்ஸ்பிளிசிட்டும் இருக்கலாம். கேர்ஃபுல்லாக அதை வந்து அட்டென்ட் பண்ணுங்கள், சரிங்களா? பாருங்கள், இந்த ஒரு வேர்டு வெரி வெரி இம்பார்ட்டன்ட், இம்ப்ளிசிட், சரிங்களா? இதுக்கு ஆப்போசிட் தான் எக்ஸ்பிளிசிட், ஆப்போசிட், புரியுதுங்களா? அது நாட் இம்ப்ளிசிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? கொஷின்ஸ் பாருங்களேன், அதாவது அசம்ஷன்ஸுடைய ஆப்ஷன்ஸ் எப்படி இருக்குது. இஃப் ஒன்லி அசம்ஷன் இஸ் இம்ப்ளிசிட், இம்ப்ளிசிட், இம்ப்ளிசிட் தான் கேட்டிருக்காங்க. ப்ரீவியஸாக நம்ம வந்து ஸ்டேட்மெண்ட் அண்ட் ஆர்குமெண்ட்ஸில் ஸ்ட்ராங், வீக், ஸ்ட்ராங் ஆர்குமெண்ட்ஸ் அப்படிலாம் பார்த்தோம் இல்லைங்களா. இந்த அசம்ஷன்ஸ் வந்து இம்ப்ளிசிட் ஆகுதா அப்படின்னு கேட்பாங்க. இப்போ ஒரு குழு கொடுக்குறேன், அந்த குழு வந்து கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த கீவேர்ட்ஸு ப்ளஸ்ஸு அண்டர்ஸ்டாண்டிங். இப்போ சொல்கிறதுனா, சார் ஆளுங்கிற கீவேர்ட்ஸ் இல்லை அப்படின்னு சொல்ல வரல, எல்லாத்தையும் சொல்கிறாங்கன்னு அர்த்தம். அனைத்தையும் சொல்வது தான் ஆல். ஈச்சு டேம் இதெல்லாம் வந்து நோட் பண்ணிக்கணும், சரிங்களா? இல்லைன்னா உங்களுக்கு இந்த பிடிஎஃப் வந்து யூடியூப்பில் அப்லோட் ஆகும் பொழுது அங்கே நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஆல், ஈச் டேம், பாஸ்ட், ஏதாவது பழசை பற்றி சொல்கிறாங்க, பாஸ்ட், ஃப்யூச்சரை பற்றி சொல்கிறாங்க, சரிங்களா? ஃப்யூச்சர். எகெயின்ஸ்ட், எகெயின்ஸ்ட் அதை எதிர்த்து சொல்கிறது. இதெல்லாம் நடக்காதுங்க, நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் நடக்காதுங்க அப்படின்னு சொல்கிறவங்களே எகெயின்ஸ்ட் பண்ணி, அல்லது நான் சொல்கிறது மட்டும்தான் நடக்கும் அப்போ என்ன சொல்லுவீங்க? அது மீனிங் என்னது? ஒன்லி, நான் சொல்கிறது தான் நடக்கும், ஒன்லி அப்படின்னு சொல்கிறீங்களே அப்படி. அப்புறம் நான் சொல்கிறது பார்த்தீங்களா, அதுதான் பெருசு அப்படின்னு சொல்கிறேன். லார்ஜஸ்ட், ஸ்மாலஸ்ட். ஆனால் இது வந்து கீவேர்ட்ஸ் கிடையாது, அண்டர்ஸ்டாண்டிங். அந்த ஸ்டேட்மெண்ட் படிக்கும்போது சொல்கிறது என்ன அப்படிங்க, லார்ஜஸ்ட்டாக சொல்கிறது, ஸ்மாலஸ்ட்டாக சொல்கிறது, எல்லாத்துக்கும் சேர்த்து நம்ம என்ன சொல்லலாம்? சூப்பர்லேட்டிவ்னு சொல்லுவோம். இதுக்கு பேர் சூப்பர்லேட்டிவ். ஸோ சூப்பர்லேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் இங்கிலீஷில் பார்த்துருப்பீங்க, சூப்பர்லேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ். இல்லாட்டி இன்னொரு இதுக்கு பேர் என்ன தெரியுங்களா? 3 டிகிரி ஸ்டேட்மெண்ட்ஸ், 3 டிகிரி ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு.
ஸோ 3 டிகிரி ஸ்டேட்மெண்ட்ஸ்னால் என்ன தெரியுமா, அதான் ஹையஸ்ட்டு, அதான் பிக்கெஸ்ட்டு, அதான் ஸ்மாலஸ்ட்டு அப்படின்னு சொல்லி ஒரு ஒன்லிங்கிறத வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவான் அந்த இடத்துல. ஸோ இது மாதிரி வர ஸ்டேட்மெண்ட்ஸு அதை அசம்ஷன் வந்து எப்படி இருக்கும், எக்ஸ்பிளிசிட்டாக இருக்கும். நல்லா புரிஞ்சிக்கோ, இது எல்லாமே சேர்த்து என்னங்க, எக்ஸ்பிளிசிட், நாட் இம்ப்ளிசிட். மீனிங் என்னதுங்க, நாட் இம்ப்ளிசிட். அவன் கேட்டிருக்கலாம், அதாவது அந்த அசம்ஷனில் வந்து ஆல் எல்லாத்தையும் சொல்கிறாங்க, ஈச் டைமும் சொல்கிறாங்க, பிரித்து சொல்கிறாங்க, பாஸ்ட்டை பற்றி சொல்கிறாங்க, ஃப்யூச்சரை பற்றி சொல்கிறாங்க, எகென்ஸ்ட் சொல்கிறாங்க, இல்லை இதுதாங்க பெருசு, இதுதாங்க சிறுசு அப்படின்னு சொன்னாங்கன்னா எல்லாமே எக்ஸ்பிளிசிட்டுக்கு போயிடும். மீனிங் என்னது, நாட் இம்ப்ளிசிட்டுக்கு போகும். இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்மால் டிப்ஸை வச்சுக்கிட்டு இப்போ கொஸ்டின்ஸு சால்வ் பண்ண போனால் என்ன ரிக்வயர்மெண்ட்ஸ் தேவை தெரியுங்களா, இங்கிலீஷ் மறந்துடாத, இங்கிலீஷ் நாலேஜ் அதிகமாக இருக்கணும். இல்லாட்டி இந்த ஏரியாவில் நமக்கு வந்து பர்ஃபார்ம் பண்ண முடியாது. நிறைய வெக்கபுலரிஸ் தெரிஞ்சு வச்சுருக்கணும், சரிங்களா, வெக்கபுலரிஸ் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ ஒரு இடத்துல நான் வந்து பேசிகிட்டு இருக்கும் பொழுது இப்போ வெக்கபுலரிஸ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னால் வாட் இஸ் வெக்கபுலரிஸ் அப்படின்னு கேட்குறாங்கப்பா. வெக்கபுலரினா என்னன்னு கேட்குறாங்க, அது கூட தெரியல அவங்களுக்கு. அப்போ எப்போ வெக்கபுலரிஸ் கற்றுக்கிறது, புரியுதுங்களா? வேர்ட்ஸ், டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸோடைய மீனிங்ஸ், டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸோடைய சினானிம்ஸ், ஆன்டனிம்ஸ்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். அதனால தான் நம்முடைய யூடியூபுடைய வாட்ஸ்அப் சேனல்லையே நம்ம வந்து டெய்லி கொடுத்துட்ருக்கோம். நிறைய பேர் வந்து அப்படியே கோத்ரூ பண்ணுறாங்க தவிர அதை உண்மையிலே உட்காந்து நோட் பண்ணி படிக்கிறது இல்லை. கண்டிப்பாக படிக்கணும். ஸோ நிறைய வெக்கபுலரிஸ் கற்றுக்கிட்டால் மட்டும்தான் இந்த ஏரியாவில் நம்ம பர்ஃபார்ம் பண்ண முடியும். ஓகேங்களா? சரி, ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் எடுத்து பார்க்கலாம். ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருப்பாங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஷின் பார்க்கலாம். ஸ்டேட்மெண்ட் 1 என்னென்ன சொல்லியிருக்கான் பாருங்கள். The General Administration Department has issued a circular to all the employees informing them that henceforth the employees can avail their lunch break at any of the off-hour slots between 1 p.m. to 2 p.m. ஸோ இந்த பர்டிகுலராக எனக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட்டுடைய அண்டர்ஸ்டாண்டிங் புரியுதா? ஒரு கம்பெனியில் ஒரு எம்ப்ளாயீஸ்லாம் இருக்காங்க. அந்த எம்ப்ளாயீஸ்க்கு அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட் ஒரு சர்க்குலர் சென்ட் பண்ணுறாங்க. இங்கே பாருப்பா, இனிமேட்டு நீங்கள் லஞ்ச் பிரேக்லாம் யாராவது போகிற மாதிரி இருந்தால் மதியானம் 1 மணிலேருந்து 2:30 மணிக்குள்ளே ½ ஸ்லாட்டில் போங்க அப்படின்னு சொல்லி ஒரு சர்க்குலர் அமைக்கிறாங்க. இல்லை நீங்கள் காலேஜில் இருக்கிறீங்க, இது மாதிரி ஒரு சர்க்குலர் வருது. ஒரு கம்பெனியில் இருக்கிறீங்க, இது மாதிரி ஒரு சர்க்குலர் வருதுன்னா என்னப்பா மீனிங்கு? இந்த ஸ்டேட்மெண்ட்லேயே நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். யாரோ ஒருத்தர் அன்னெசரியாக லஞ்ச் பிரேக்கை நிறையா டைம் வந்து எடுத்துக்கிட்டான் அப்படிதான மீனிங். யாரோ ஒருத்தர் இந்த எம்ப்ளாயீஸ் வந்து லஞ்ச் பிரேக்கை நிறைய டைம் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டான். அதனால் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட் ஒரு சர்க்குலர் கொடுக்குறாங்க. இங்கே பாருப்பா, 1 PM-லேருந்து 2:30 PM வரைக்கும் ½ மட்டும்தான் நீங்கள் வந்து லஞ்ச் பிரேக் எடுக்கணும். அப்போ எங்கேயோ தவறு நடந்திருக்குது, அதுக்கு சரி பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதான் மீனிங். இப்போ அசம்ஷன்ஸ் எடுத்து பார்க்குறோம், சரிங்களா? என்ன சொல்லியிருக்கான் அசம்ஷன்ஸு? The employees may welcome the decision. அங்கே இருக்க எம்ப்ளாயிஸ் தான் டிசிஷன் வெல்கம் பண்ணுறாங்க. அண்ட் அவைல் லஞ்ச் பிரேக் அட் டிஃப்ரெண்ட் டைம் ஸ்லாட்ஸ். பரவாயில்லப்பா, நம்ம வந்து எத்தனை மணிக்கு போகணுன்னு தெரியும், எத்தனை மணிக்கு வரும்னு தெரியணும், எவ்வளோ நேரம் நம்ம லஞ்ச் பிரேக் எடுக்கணும்னு தெரியலையே. இப்போ நம்மளுக்கு கிளியராக ஒரு சர்க்குலர் வந்திருக்குது. நாங்கள் இந்த அதாவது இந்த அசம்ஷன்ஸ், இந்த ஒரு சஜஷன்ஸை நாங்கள் ஏற்றுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி வெல்கம் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து எக்ஸ்பிளிசிட்டில் வருதா? சரிங்களா? இது வந்து எக்ஸ்பிளிசிட்டில் வருதா அப்படின்னா எஸ் இல்லையா? நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங் கரெக்டாக தானே இருக்குது, நம்மளுடைய ஜஸ்டிஃபிகேஷன் கரெக்டாக தானே இருக்குது. அப்போ இந்த அசம்ஷன்ஸ் இம்ப்ளிசிட் ஆகும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் எடுக்கலாம். There may not be any break in the work of the organization as the employees will have their lunch break at different time slots. புரியுதா? நம்ம சொன்ன ஒரு சந்தேகம், ஒரு அசம்ஷன் கரெக்டாக தானே இருக்குது. அதாவது 1 to 2:30 போகாமல் யாரோ வந்து அதிக நேரம் எடுத்துக்கிட்டாங்க அல்லது வேறு ஏதாவது டைமில் போயிருக்காங்க, அதனால தான் இந்த சர்க்குலர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸோ நம்ம எதிர்பார்த்த அந்த ஜஸ்டிஃபிகேஷனில் இந்த அசம்ஷனும் சரிதான். தட்ஸ் வை அங்கே ஆன்சர் நீங்கள் வந்து மேலே எடுத்து பார்த்துக்கணும். எது வரும்? போத். ஆப்ஷன் இ, போத் அசம்ஷன் 1 and 2 ஆர் இம்ப்ளிசிட். அப்போ ஆப்ஷன் என்ன வருது?
ஈங் என்பது சரியான விடை. ஆப்ஷன் ஈங்கிறது சரியான விடை. அவ்வளோதான்ப்பா. ஸோ இதுக்கு என்ன தேவைப்பட்டுச்சு இப்போ உங்களுக்கு? இங்கிலீஷ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலே போதும். சரிங்களா? சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் அதெல்லாம் எனக்கு தெரியும், அதெல்லாம் சூப்பராக பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அந்த இங்கிலீஷை நான் கேட்கல. சரிங்களா? நிறைய வெக்கபுலரிஸ் இருக்கும். எப்படி இந்த இங்கிலீஷ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாதாரணமாக நடைமுறையில் கரண்ட் அஃபேர்ஸ், அதாவது நடப்பு நிகழ்வுகள், நடந்த ஒரு நிகழ்வை தான் எடுத்து எடுத்து இதில் கொடுப்பான். அதனால் வந்து நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் மேகசின்ஸில் இதுக்கு ரிலேட்டடாக இருக்கும். இதெல்லாம் நீங்கள் படிச்சுக்கணும். ஓகேங்களா? ஓகே, ஸ்டேட்மெண்ட் 2 போகலாங்க. என்ன சொல்லியிருக்காங்க ஸ்டேட்மெண்ட் 2? The government has decided, பார்த்துங்க, decided against the reduction of price of petroleum products through there is a significant drop in the crude oil price in the international market. புரியுதுங்களா? இது ஒரு இஷ்யூ கொடுக்குறாங்க. என்ன இஷ்யூ கொடுக்குறாங்க? இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் குரூட் ஆயில் ப்ரைஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு கொஞ்சம் ட்ராப் இருந்தாலும் அல்லது நிறையாவே ட்ராப் இருந்தாலும் the government has decided against the reduction of price. பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸை நாங்கள் வந்து குறைக்க மாட்டோம், கொஞ்சம் இறங்குனதுக்கெலாம் கூட ஆயில் ப்ரைஸ் இறங்கலாம் குறைக்க மாட்டோம் அப்படிங்கிறதான் அவங்களுடைய டிசிஷன் ஸ்டேட்மெண்ட்டை தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ரைட். இப்போ ஆன்சர் என்ன? அசம்ஷன் எடுத்து பார்க்கலாம். இதோட மீனிங் என்னங்க? அதாவது ஸ்டேட்மெண்ட்டோடைய மீனிங் என்ன? அப்போ ட்ராப் ஆகிருக்குன்னு அர்த்தம். க்ரூட் ஆயில் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்குது, ப்ரைஸ் வந்து குறைஞ்சிருக்குது இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில். அப்போ மக்கள்லாம் எதிர்பார்க்குறாங்க, இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்குல்ல, கொஞ்சம் பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸோட ப்ரைஸ் குறைக்கலாம்ல அப்படிங்கிற மீனிங்கில் கேட்குறாங்க. அதுக்கு அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க, நாங்களாம் குறைக்க மாட்டோம் இந்த சின்ன சின்ன ட்ராப்ஸ்க்கெலாம் அப்படிங்கிற மீனிங். இப்போ அசம்ஷன் போய் பார்க்குறோம். த ப்ரைஸ் ஆஃப் தி க்ரூட் ஆயில் இன் தி இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் மே எகெயின் இன்க்ரீஸ் இன் தி நியர் ஃபியூச்சர். புரியுதுங்களா? என்ன சொல்லியிருக்காங்க? இப்போது இந்த ஸ்டேட்மெண்ட்டில் என்ன, அந்த ஸ்டேட்மெண்ட்டை கவனிங்க. என்ன சொல்கிறாங்க? குரூட் ஆயில் ப்ரைஸ் இருக்கு இல்லையா, அது கொஞ்சமாக குறைஞ்சதுக்கெலாம் நாங்கள் வந்து பெட்ரோலியம் ப்ராடக்டோட ப்ரைஸ் எல்லாம் ரிடக்ஷன் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறதான் சொல்லியிருக்குது. ஆனால் எங்கேயும் இந்த ஸ்டேட்மெண்ட்டில் we can't understand இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் திரும்ப இன்க்ரீஸ் ஆகிரும் க்ரூட் ஆயில் அப்படிங்கிறது சொல்லவே கிடையாது. அதனால் இது வந்து இம்ப்ளிசிட் ஆகாது. சரிங்களா? இம்ப்ளிசிட் ஆகாது. நல்லா கவனிச்சுக்கோ. எப்போ இம்ப்ளிசிட் ஆகலை அப்படின்னு புரிஞ்சுக்கோ. சரியா? இல்லாமல் எல்லாமே இம்ப்ளிசிட் ஆகிற மாதிரியே தெரியும், எல்லாமே இம்ப்ளிசிட் ஆகாத மாதிரி தெரியும். ஸோ நிறையா கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். The present price difference in the petroleum products will help the government to withstand any possible price rise in future. பாருங்கள், நான் என்ன சொல்லியிருக்கேன் புரியுதா? என்ன புரியுதுங்க? இந்த ஃப்யூச்சர்னால் இந்த ஃப்யூச்சர் இல்லை, இனி வரும் காலங்களில் அந்த ஃப்யூச்சர். அப்போது ஏதாவது ஃப்யூச்சர் பற்றி சொன்னால், பாஸ்ட்டை பற்றி சொன்னால் அதெல்லாம் என்னங்க? இம்ப்ளிசிட் ஆகாது, நாட் இம்ப்ளிசிட். தட்ஸ் வை ஆப்ஷன் இஸ் டி. டி என்ன சொல்லியிருக்காங்க? ஆப்ஷன் டி எடுத்து போய் பார்த்துக்கோ, அந்த டைரக்ஷனில் ஆப்ஷன் டி எடுத்து பாருங்கள். நெய்தர் அசம்ஷன் 1 nor 2 இஸ் இம்ப்ளிசிட். இப்போ புரிஞ்சிட்டியா? அந்த இந்த கொடுத்துருக்கக்கூடிய அந்த அண்டர்ஸ்டாண்டிங் கீவேர்ட்ஸ் எடுத்துகிட்டு போய் அங்கே அப்ளை பண்ணும் பொழுது இந்த ஃப்யூச்சர், பாஸ்ட், எகெயின்ஸ்ட் எல்லாமே வந்து என்னங்க? அசம்ஷனாக ஆகாது. அதான் வந்து நாட் இம்ப்ளிசிட்டில் வந்துடுது. கொஷின் கேட்டிருக்கிறது எதெல்லாம் இம்ப்ளிசிட் ஆகும் தான் கேட்டிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ ஸ்டேட்மெண்ட் 3 நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஹோம்ஒர்க்கில் எடுத்து செக் பண்ணி பாருங்கள். இதுக்கான ஆன்சருக்கு இதிலே இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 4 ஸ்டேட்மெண்ட்டை நம்ம செக் பண்ணலாங்க. The state government has decided to appoint 4,000 primary schools teachers during next financial years. சரிங்களா? இப்போ ஈஸியாக இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்லாம் உங்களுக்கு ஈஸியாக புரியும். அது ஒவ்வொரு எக்ஸாம் ஸ்டாண்டர்டுக்கு புரிகிற மாதிரி கொடுப்பாங்கன்னு வச்சுங்களேன். இன்னும் நம்ம கஷ்டமான ஸ்டேட்மெண்ட்லாம் பின்னாடி இருக்குது, பார்க்கலாம். புரியுது நம்மளுக்கு ஈஸியாக இல்லையா? The government has decided, state government said, appoint 4,000 primary school teachers during next financial years. அப்போ என்ன மீனிங்கு? ஏதோ ஒரு சந்தேகமாக இருக்குது. என்ன சந்தேகமாக இருக்குது? ஒன்று, டீச்சர்ஸ் குறைவாக இருக்கலாம், யாராவது டிமாண்ட் பண்ணியிருக்கலாம், இப்போ இன்னும் டீச்சர்ஸே போட மாட்டேறீங்களே அப்படின்னு சொல்லி டிமாண்ட் பண்ணி இத்தனை இஷ்யூஸ்க்குள்ளே தான் இது மாதிரி ஒரு டிசிஷன் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது பார்க்கலாம். ஓகேவா? ரைட். இப்போ ஃபஸ்ட்டு பார்க்கலாம். there are enough schools in the state to accommodate 4,000
அடிஷ்னல் பிரைமரி ஸ்கூல்ஸ் டீச்சர்ஸ். புரியுதா? அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு தகுந்தாப்புல இந்த அசம்ஷனும் இருக்குது. ஸ்டேட்மெண்ட்டுக்கும் தகுந்தாப்புல இந்த அசம்ஷன்ஸ் இருக்குது. எகென்ஸ்டும் பண்ணலை, பாஸ்ட்டை பற்றியும் சொல்லலை, ஃப்யூச்சர் பற்றி சொல்லலை, வேறு ஏதாவது எந்த டிமாண்ட்ஸும் அசம்ஷனில் கொடுக்கல. ஸோ திஸ் அசம்ஷன் இஸ் இம்ப்ளிசிட். புரியுதா? எப்போ இம்ப்ளிசிட் ஆகுது, எப்போ எக்ஸ்பிளிசிட் ஆகுதுன்னு கிளியராக புரிஞ்சுக்கோ. ஸோ ஹோம்ஒர்க் கொடுக்கறது எல்லாம் வீட்டில் ஒர்க் அவுட் பண்ணு. நான் வந்து இந்த பர்டிகுலர் டைமில் மேக்ஸிமம் எத்தனை கொஷின்ஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ணி காமிக்க முடியுமோ அப்படி ஒர்க் அவுட் பண்ணி காமிச்சிடுறேன். டிஃப்ரெண்ட்ஸு மாடல்ஸில் உள்ளே இருக்குது, பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கலாம். த எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் மே நாட் பி இன்ட்ரெஸ்டட் டு அப்ளை அஸ் எ கவர்மெண்ட் may not finally appoint such a large number of primary school teachers. பாருங்கள், இந்த அசம்ஷன் 2 ஸ்டேட்மெண்ட்டில் கிடையாது. புரியுதா? டோட்டலி எகென்ஸ்டாக இருக்குது. இப்போது ப்ரைமரி ஸ்கூல் டீச்சர்ஸை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணிங்கன்னா அவங்க இருக்கிறதுக்கான இடங்கள் அங்கே இருக்கிறது அப்படின்னு சொன்னால் அந்த அசம்ஷன் வேணால் ஃபஸ்ட் அசம்ஷன் ஓகேன்னு சொல்லிட்டோம், இம்ப்ளிசிட் ஆயிடுச்சு. ஆனால் ரெண்டாவது பாருங்கள், மே நாட் பி இன்ட்ரெஸ்டட் டு அப்ளை தி கவர்மெண்ட். இது வந்து அசம்ஷன் எப்படி இருக்குதுங்க, இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு இம்ப்ளிசிட் ஆகலை. ஸோ உங்களுக்கான ஆன்சர் என்ன வரும்? ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் இம்ப்ளிசிட். அதனால் ஆப்ஷன் ஏ இஸ் தி ரைட் ஆன்சர். புரியுதுங்களா? ஸோ எப்போ இம்ப்ளிசிட் ஆகலை, எப்போ இம்ப்ளிசிட் ஆகுது அப்படிங்கிறது நீங்கள் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ ரிமைனிங் கொஸ்டின்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். ஸோ கொஸ்டின் நான் வந்து ரேண்டமாக உங்கள்கிட்ட கொடுறேன். நான் இது கஷ்டமாக இருக்குது சார், இது நடத்த முடியாது, அதனால் உங்களுக்கு கொடுத்துட்டாங்க மீனிங் இல்லை, ரேண்டமாக கொடுத்துட்றேன். நீங்கள் எடுத்து செக் பண்ணுங்கள். உங்களுக்கான டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த கொஸ்டின்ஸை நீங்கள் வந்து இம்மிடியட்டாக ஆஃப்டர் தி கிளாஸ் கேட்டுக்கலாம். சரிங்களா? கொஸ்டின் நம்பர் 6. சரிங்களா? 6 ஏன் எடுத்திருக்கேன், ஏன் 5 விட்டுருக்கேன்னா ரேண்டமாக தான் விடுறேன். சரிங்களா? ரேண்டமாக விடுறேன், செக் பண்ணி பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 6. The driver of the huge truck pulled in the emergency brakes to avoid hitting the auto rickshaw which suddenly came in front of the truck. புரியுதுங்களா? என்ன சொல்லியிருக்காங்க, இந்த டிரைவர் சொல்கிறாரு, டிரைவருடைய பிரச்சனை அது. ஹியூஜ் ட்ரக், அவர் பெரிய ஒரு கண்டெய்னர் எடுத்துகிட்டு போகிறாரு. ஒரு எமர்ஜென்சி பிரேக் டு அவாய்ட் ஹிட்டிங் ஆட்டோ ரிக்ஷா விச் சடன்லி கேம் இன் ஃப்ரண்ட் ஆஃப் தி ட்ரக். ஈஸியாக புரிஞ்சிருக்கும் இல்லையா? சடனாக ஒருத்தர் ஆட்டோ ரிக்ஷா வந்துருச்சு, அவர் எமர்ஜென்சி பிரேக்கை ரொம்ப ஃபாஸ்ட்டாக அப்ளை பண்ணியிருக்காரு. அதுவும் அவருடைய ட்ரக் எப்படி இருக்குங்க, ஹியூஜ் ட்ரக், பெரிய ஒரு ட்ரக்காக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு சாதாரண ஒரு இஷ்யூஸை கிளியர் பண்ணி ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துட்டாங்க. சரிங்களா? இப்போ பார்க்கலாம் அசம்ஷன். த ஆட்டோ ரிக்ஷா டிரைவர் மே பி ஏபிள் டு ஸ்டீர். ஸ்டீருடைய மீனிங் என்னங்க, யார் சொல்லுவீங்க? வாட் இஸ் த சினானிம்ஸ் ஆஃப் ஸ்டீர்? Steer is vehicle away from the oncoming truck. பாருங்கள், ஸ்டீருடைய மீனிங் என்னங்க, ஸ்டீர் வழி நடத்துதல். தமிழில் வந்து இதுக்கு வழி, இதான் வெக்கபுலரிஸ்ன்னு தெரியாமல் இருக்காங்க பற்றி யாருக்காவது அவங்க நினச்சிப்பாங்க. வழி நடத்துதல். சரிங்களா? வழி நடத்துதல். பாருங்கள், ஆட்டோ ரிக்ஷா டிரைவர் மே பி ஏபிள் டு ஸ்டீர் இஸ் வெஹிக்கிள் அவே ஃப்ரம் தி ஆன்கமிங் ட்ரக். இப்போ கொஞ்சம் திங்க் பண்ணி பார்த்தீங்களா? என்ன திங்க் பண்ணி பார்த்தீங்க? மேலே கொடுத்துருக்க அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கும் இதுக்கு சம்மந்தம் இல்லாமல் இருக்குதுங்க. அவன் ஆட்டோ ரிக்ஷா ஏதாவது பண்ணிட்டு போகிறாங்க, ஆனால் டிரைவர் என்ன சொல்கிறாரு, நான் வந்து பெரிய ட்ரக் எடுத்து வந்திருக்கேன், ஆட்டோ ரிக்ஷா திடீர்னு வந்துருச்சு, அதனால் நான் வந்து ஒரு எமர்ஜென்சி பிரேக் போட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. இவரை கேட்டால் என்ன சொல்கிறாரு, நான் வந்து ஆட்டோ ரிக்ஷா எடுத்துகிட்டு போய் வண்டி வழி நடத்தலாம். என்ன மீனிங், வண்டி ஓட்டிகிட்டு போயிருக்காருன்னு நான் போயிட்டுருக்கும் பொழுது இந்த இஸ் வெஹிக்கிள் அவே ஃப்ரம் தி ஆன்கமிங் ட்ரக்கு அப்படின்னு சொல்லி சம்மந்தம் இல்லாமல் ஏதோ சொல்லிட்டு இருக்காரு. அதில் நமக்கு புரியுது, என்ன புரியுது, அந்த அசம்ஷன் இஸ் நாட் இம்ப்ளிசிட் அப்படின்னு புரியுது. அது இம்ப்ளிசிட் ஆகாது. நெக்ஸ்ட் ஒரு அசம்ஷன் பாருங்கள். த ட்ரக் டிரைவர் மே பி ஏபிள் டு ஸ்டாப் தி ட்ரக் பிஃபோர் இட் ஹிட்ஸ் தி ஆட்டோ ரிக்ஷா. இதே தானப்பா அதில் கொடுத்துருக்கான், இதே தான் ஸ்டேட்மெண்ட்டு. அந்த அசம்ஷன் 2 தான் ஸ்டேட்மெண்ட்டில் கூறப்பட்டுள்ளது, அதனால தான் இது இம்ப்ளிசிட். ஸோ ஆப்ஷன் இஸ் பி. ஸோ ஆப்ஷன் பியில் என்ன சொல்கிறாங்க, ஒன்லி அசம்ஷன் 2 இஸ் இம்ப்ளிசிட். ஓகேங்களா? ஸோ ரிமைனிங் இருக்கிறது எல்லாமே நீங்கள் வந்து ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வரலாம். நம்ம வந்து நெக்ஸ்ட்டு டைரக்ஷன் எடுத்து போட்டு பார்க்கலாம்.
ஏன்னா ஒவ்வொரு டைரக்ஷன்ஸும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சரிங்களா, இதெல்லாம் ஹோம்ஒர்க்காக நீங்கள் வச்சுக்கணும். ஸோ அது பிடிஎஃப் டவுன்லோடு பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து அதை ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் சின்ன சின்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்கும். நீங்கள் பார்த்தா நம்ம நெக்ஸ்ட் டைரக்ஷன் இது எல்லாமே ஹோம்ஒர்க்ப்பா. 10 கூட ஹோம்ஒர்க்கு. 11லேருந்து போகலாம், நெக்ஸ்ட் டைரக்ஷன் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் டைரக்ஷன் சிம்பிளாக இருந்தாலும் ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அதையும் செக் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் டைரக்ஷன் 11 to 20. ஸோ இதுலேயும் என்ன சொல்லியிருக்கான் படித்து பார்த்துக்கணும். ஸோ வந்து 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கான். அசம்ஷன் 1 and 2 அண்ட் அசம்ஷன் இஸ் சம்திங் சப்போஸ் ஆர் டேக்கன் ஆர் கிராண்டட் தான் கொடுத்துருக்கான். என்ன கேட்டிருக்கான்? த அசம்ஷன் இஸ் இம்ப்ளிசிட் இன் தி ஸ்டேட்மெண்ட் அப்படி தான் கேட்டிருக்கான். அதனால் இது ப்ரீவியஸாக பார்த்த டைரக்ஷன் மாதிரி தான் இதுவும். ஸோ வேறு ஒரு கொஷின் நம்பர் 11 பார்க்கலாம். ஸோ ஸ்டேட்மெண்ட், ரிப்பீட் யுவர் ரெக்ரூட்மெண்ட்ஸ் ஆட்ஸ் ஆன் சண்டே for just 60 per square centimeter and advertisement in a newspaper. புரியுதா? So repeat your recruitment ads on Sunday for just 60 per square centimeter. சரிங்களா? and advertisement in a newspaper. ஸோ இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் ஏதோ புரியுது. என்ன சொல்கிறாங்க? ரிப்பீட் யுவர் ரெக்ரூட்மெண்ட், அதாவது ஏற்கனவே ரெக்ரூட்மெண்ட் ஆட்ஸ் கொடுத்துட்டாங்க மாதிரி தெரியுது. இப்போ திரும்ப வந்து ரிப்பீட் பண்ண சொல்கிறாங்க. 60 per square centimeter மாதிரி நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டில் நியூஸ் பேப்பரில் கொடுங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாங்க. சரி, இப்போது வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ஜஸ்ட்? யாருக்குமே தெரியல. ஏதோ தப்பான ஸ்டேட்மெண்ட் மாதிரியே தெரியுது. இந்த ஸ்டேட்மெண்ட் ஏதோ ஃபுல்ஃபில் ஆகாத மாதிரி தெரியுது. அப்படின்னா வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ஜஸ்ட்? தட் இஸ் கால்டு லோ காஸ்ட். புரியுதா? லோ COST, லோ காஸ்ட். மிக குறைந்த செலவில் நீங்கள் வந்து திரும்ப வந்து சண்டே ஆட் கொடுங்க அப்படிங்கிறதான் மீனிங் இந்த இடத்துல. ஓகேவா? சரி, பார்க்கலாமா என்னென்ன கொடுத்துருக்காங்க. அஸ் யூஷுவல் இங்கே பாருங்கள், முன்னாடி ஒரு டைரக்ஷன் கொடுத்து இந்த 5 ஆப்ஷன்ஸை கொடுத்தாங்க இல்லையா? இப்போ என்ன பண்ணியிருக்காங்க பாருங்கள், ஒவ்வொரு கொஷின்ஸுக்கும் 5 ஆப்ஷன்ஸ் டிஃப்ரெண்ட்டாக மாற்றி கொடுப்பாங்க. தயாராக இருக்கணும், அது பார்த்துக்க தான் டிஃப்ரெண்ட். ஸோ அசம்ஷன் 1, the people wants ad at zero cost. People wants ads at zero cost. பாருங்கள், இப்போ நீங்கள் ஒரு ரெக்ரூட்மெண்ட்ஸு ஆடு வந்து சண்டே கொடுக்குறீங்க மிகவும் குறைந்த விலையில். இதை மக்கள் ஏதாவது கேட்டாங்களா? அப்பா நீங்கள் வந்து ரெக்ரூட்மெண்ட் ஆடு சண்டே கொடுக்குற, கொஞ்சம் குறைவான காஸ்ட்டில் பண்ணிக்கலாமே, ஏன் நீ அதிகமான காஸ்ட்டில் பெரிய 2 பேஜுக்கு 3 பேஜுக்கு கொடுக்குற? எந்த ஒரு மக்களும் கேட்க மாட்டாங்க. ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் நாட் இம்ப்ளிசிட். புரியுதா? அது இம்ப்ளிசிட் ஆகாது. இந்த ஸ்டேட்மெண்ட், இந்த அசம்ஷன் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு இம்ப்ளிசிட் ஆகாது. செகண்ட் அசம்ஷன், தெர் ஆர் சம் பீப்புள் ஹூ வாண்ட் டு ரிப்பீட் தியர் ரெக்ரூட்மெண்ட் ஆட்ஸ். இந்த அசம்ஷன் கரெக்டாக தானே இருக்குது. அதுக்கு எதுக்கு ரிப்பீட் ஆகுதுன்னு என்ன மீனிங்க? ஏற்கனவே ஒரு ஆடு கொடுத்தாச்சு, திரும்ப ரிப்பீட் பண்ண சொல்கிறாங்க. அதே ரிப்பீட்டுங்கிற வேர்டை யூஸ் பண்ணி இந்த ஆட்ஸை வந்து கொடுக்குறாங்க. மீனிங் என்ன? இது இம்ப்ளிசிட் ஆகுது அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ ஆப்ஷன் என்ன வருங்க? ஆப்ஷன் பி இஸ் தி ரைட் ஆன்சர் இஃப் ஒன்லி அசம்ஷன் 2 இஸ் இம்ப்ளிசிட். சரிங்களா? ஸோ ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இதே மாதிரி ஸ்டாண்டர்ட் தான் சில எக்ஸாம்ஸ்க்கு கேட்குறாங்க. அடுத்த கொஷின்ஸ் நீங்கள் வந்து ஹோம்ஒர்க் வைங்க. சரிங்களா? எடுத்து வீட்டில் ஒர்க் பண்ணுங்கள். ஸோ கொஷின் நம்பர் 13 ஒர்க் அவுட் பண்ணி காமிக்கிறேன். ஓகேவா? அதுக்கு ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்ப்ளனேஷன்ஸில் இருக்கும். கொஷின் நம்பர் 13 பார்க்கலாம். 13 என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பாருங்கள். த கவர்மெண்ட்ஸ் டிசிஷன் டு சப்ளை ARV ட்ரக்ஸ் இன் 6 selected states free of cost is commendable, but the patient should be adequately educated before the drugs are administered. The view of Mr. X. யாரோ ஒருத்தர் எக்ஸுங்கிறவர் அவருடைய டிசிஷன் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க டிசிஷனு? கவர்மெண்ட்ஸ் டிசிஷன் டு சப்ளை ARV ட்ரக்ஸ் இன் 6 selected states free of cost is commendable, but the patient should be adequately educated before the drugs are administered அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த மீனிங் என்ன புரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 6 ஸ்டேட்ஸ்க்கு வந்து ARVங்கிற ஒரு ட்ரக்ஸை வந்து நீங்கள் மிகவும் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் சப்ளை பண்ணுங்கள். பட் பேஷண்ட்டு வந்து என்னங்க, போதுமான அளவு அவங்களுக்கு அறிவு இருக்கணும் அது சாப்பிட்றதுக்கு, அது யூஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி
ஒரு மிஸ்டர் எக்ஸ் சொன்ன மாதிரி சொல்லியிருக்காங்க. சரி, இந்த ஸ்டேட்மெண்ட் கீழே இருக்க அசம்ஷனுக்கு எதுலாம் இம்ப்ளிசிட் ஆகுது அப்படிங்கிறது பார்க்கலாம். சரிங்களா? The patient can develop drug resistance if they are not regular in their medication. பாருங்கள், இது சம்மந்தமே இல்லை. இந்த மேலே கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு இந்த பேஷண்ட் கேன் டெவலப் ட்ரக் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது அங்கே வரவே இல்லை. சரிங்களா? சம்மந்தமே இல்லாதனால ஸோ அசம்ஷன் 1 இஸ் நாட் இம்ப்ளிசிட். கேட்டிருக்கிறது இம்ப்ளிசிட் ஆனதான் கேட்டிருக்காங்க. Assumption 2, the patient, if not counseled properly, may spread the drugs, the resistant disease. அதாவது சரியான முறையில் நீங்கள் வந்து அந்த ட்ரக்ஸை நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணாமல் போயிட்டீங்கன்னா அந்த நோயை வந்து தடுக்க முடியாமல் போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், இது வந்து அந்த ஸ்டேட்மெண்ட்டில் கிடையாது. சரி, அந்த ஸ்டேட்மெண்ட்டில் கிடையாது. ஒரு வியூ யாருடைய மிஸ்டர் எக்ஸோடைய வியூ சொல்லியிருக்காங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா வெவ்வேறு அசம்ஷன் வந்து இம்ப்ளிசிட் ஆகுதான்னு கேட்டால் இதுவும் ஆகலை. ஸோ ஆப்ஷன் என்ன வருதுங்க? ஆப்ஷன் டி நெய்தர் 1 nor 2 இஸ் இம்ப்ளிசிட். ஸோ பார்க்குறதுக்கு புரிகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும்ப்பா. இது ஈஸியாக தான் இருக்கும். ஆனால் நிறைய சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணால் தான் எக்ஸாமில் நம்ம வந்து பர்ஃபார்ம் பண்ண முடியும். இங்கே இருக்கிற கொஷின்ஸ் இப்போ ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த ஒர்க் ஷீட் எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். உங்களுக்கு நம்பிக்கை இல்லாட்டி நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஒன்றுமே இல்லை, இந்த ஸ்டேட்மெண்ட்டுன்னு ஆரம்பித்து அசம்ஷன் ரெண்டையும் சேர்த்து அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி கூகுளில் போட்டு பாருங்கள். அப்படியே கொஷின்ஸ் டவுன்லோட் ஆகிரும். எங்கே எப்போ எக்ஸாம்ஸில் கேட்டது அப்படின்னு நீட்டாக வரும். அதனால் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் தான் எடுத்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணிட்டுருக்கோம். ஓகேவா? ஸோ 14 வந்து நீங்கள் ஹோம்ஒர்க் பண்ணுங்கள். சரிங்களா? அடுத்தது நம்ம கொஷின் நம்பர் 15 போகலாம். கொஷின் நம்பர் 15 பாருங்கள். இது ஒரு எல்லாமே வந்து கரண்ட் அஃபேர்ஸ் மாதிரியே இருக்கும். நடப்பு நிகழ்வுகள் எதாக இருக்கோ அதான் கொடுத்துருப்பாங்க. த ஃபுட் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஆர்கனைசேஷன்ஸ் இல்லையா, FAO ஹேஸ் டிக்ளேர்ட் 2004 International Year of Rice in an effort to highlight the increasing demands for rice among the growing populations and production constraints for the commodity. ஸோ கமாடிட்டினா என்னப்பா? கமாடிட்டினா என்ன? இப்போ கமாடிட்டி தெரியாது. கமாடிட்டினா அனைத்து பொருட்களும், ரைஸு, வீட்டு, சரிங்களா, எண்ணெய் வித்துக்கள் எல்லாமே சேர்த்து கமாடிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ரைட். ஸ்டேட்மெண்ட் புரிஞ்சிருக்கும். FAOன்னு கேள்விப்பட்டு நம்ம இருக்குது இல்லையா, கவர்மெண்ட்டுடைய ஆர்கனைசேஷன். அது ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் FAO. அவங்க டிக்ளேர் பண்ணியிருக்காங்க 2004. என்ன சொல்லியிருக்காங்க? இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் ரைஸ், இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் ரைஸ், an effort to highlight the increasing demands for rice among the growing populations. பாப்புலேஷன் அதிகமாக போயிட்டு இருக்குது, ரைஸ் டிமாண்ட் இருக்கும் போல் இருக்குது. சரியா? அண்ட் ப்ரொடக்ஷன் கன்ஸ்டைன்ட் ஃபார் த கமாடிட்டி. அதாவது நீங்கள் உற்பத்தியை வந்து தேவையான அளவுக்கு ரெடிலாம் பண்ணிக்கங்க அப்படின்னா மீனிங். அது அண்டர்ஸ்டாண்டிங். அசம்ஷன் போய் பார்க்கலாம். சரிங்களா? ஸோ அசம்ஷன் என்ன சொல்லியிருக்காங்க? தெர் இஸ் அண்ட் இம்ப்ளிமெண்டிங் கிரைசிஸ் ஆஃப் ரைஸ் இன் செவரல் கண்ட்ரிஸ் ஆஃப் தி வேர்ல்டு. புரியுதுங்களா? என்ன புரிஞ்சிச்சிங்க? அதாவது அரிசி பிரச்சனை நிறையா கண்ட்ரியில் வந்துருச்சாமா. அரிசியோடைய பிரச்சனை நிறையா கண்ட்ரிஸில் வந்துச்சு. காரணம் என்ன? பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது. அப்போது ஸ்டேட்மெண்ட்லேயும் அதான் மீனிங் சொல்லிட்டு வராங்க. பாப்புலேஷன் அதிகமாக இருக்குது, இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் ரைஸு, அதோடைய டிமாண்டு இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டுருக்குது. சரிங்களா? ஸோ டிமாண்டு இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டுருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரொடக்ஷன் பார்த்துக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஆனால் இங்கே அசம்ஷன் பாருங்கள், அதே தான் சொல்கிறாங்க. தெர் இஸ் அன் இம்பெண்டிங். இப்போ ஒரு வேர்டு ஒன்று புதுசாக ஒரு வேர்டு இருக்குது. என்ன வேர்டு அது? இம்பெண்டிங் அப்படிங்கிற மாதிரி தான் வெக்காபுலரி. அப்படின்னு என்ன மீனிங்? இம்பெண்டிங் எதாவது குறிக்குது? வரவிருக்கும். புரியுதா? வரவிருக்கும். இப்போது இந்த வரவிருக்கும் என்ன அர்த்தம்? ஃப்யூச்சரை காமிக்குதா? ஆல்ரெடி நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? ஃப்யூச்சர் வந்துச்சு அப்படின்னா, ஃப்யூச்சர் சம்மந்தமாக சொன்னாங்க அப்படின்னா இது வந்து இம்ப்ளிசிட் ஆகாது அப்படின்னு சொல்லியிருப்போம். புரியுதுங்களா?
ஃப்யூச்சர் வந்தால் இம்ப்ளிசிட் ஆகாதான் சொல்லியிருப்பான். பட் இது இம்ப்ளிசிட் ஆகுது. ஏன்? இதே ஸ்டேட்மெண்ட், சேம் ஸ்டேட்மெண்ட், அது ஸ்டேட்மெண்ட்டும் ஃப்யூச்சரை பற்றி சொல்கிறாங்க, இங்கே இருக்க அசம்ஷனும் ஃப்யூச்சர் பற்றி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதனால் இந்த ப்ராப்ளத்தை கிளியராக சொல்லக்கூடிய அசம்ஷன் ஒன்று தான். அதனால் அசம்ஷன் 1 இம்ப்ளிசிட் ஆகும். அதாவது நிறைய கொஷின்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண சொல்கிறது. அசம்ஷன் 2 பாருங்க. The year of rice may act as a catalyst for country driven programs throughout the world. The driven programs throughout the world. என்ன மீனிங்? இங்கே ரைஸை பற்றி சொல்லியிருக்காங்க, ரைட்டு. ரைஸ் மே ஆக்ட் அஸ் எ கேட்டலிஸ்ட். கேட்டலிஸ்ட் ஆகுனாங்க வினையூக்கின்னு சொல்லுவாங்க, அல்லது வேகமாக அது தேவைப்படக்கூடியது. தி ட்ரைவன் ப்ரோக்ராம்ஸ் த்ரூ அவுட் தி வேர்ல்டு ஃபுல்லாக ஒரு ப்ரோக்ராம்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. ஸோ இது என்னன்னா பாருங்கள், நம்ம கொடுத்துருக்கக்கூடிய ஒரு முக்கியமான வேர்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஆல். சரிங்களா? ஆல், இந்த ஆலில் வந்துடுது இது. ஸோ ஆலில் வரும்போது என்ன வருங்க, இது எக்ஸ்பிளிசிட் தான், அதாவது நாட் இம்ப்ளிசிட்டில் வந்துடுது. ஸோ ஆப்ஷன் ஏ, இஃப் ஒன்லி அசம்ஷன் 1 இஸ் இம்ப்ளிசிட். ஸோ நிறையா கொஷின்ஸ் ஒர்க் அவுட் பண்ண தான் ஏன் வந்திருக்குது, ஏன் வரல, இது ஏன் நம்ம வர மாதிரி தெரியுது, இது கூட இம்ப்ளிசிட் தானே ஆகும், ஏன் ஆகாது அப்படிங்கிற மாதிரி வரும்போது நிறைய சம்ஸை ஒர்க் அவுட் பண்ணும்போது நம்மளுடைய சந்தேகங்கள் கிளியர் ஆகிட்டே போகும். புரியுதுங்களா? ரைட். ஸோ அடுத்த ஒரு கொஷின்ஸ் பார்க்கலாம். கொஷின் நம்பர் 16, 17 நீங்கள் ஹோம்ஒர்க்காகவே வச்சுக்கோங்க. இது ஹோம்ஒர்க்காக வச்சுக்கணும். ஸோ ஹோம்ஒர்க்லாம் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கோ. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லானது ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் தான் எல்லாமே. நம்ம போகிறது நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 18 போகலாம். கொஞ்சம் பெருசாக தெரியும், இது எக்ஸாமில் கேட்ட சம் தான். Although no war was witnessed during the tenure of Prime Ministership of Mr. X, a large number of top bravery medals were conferred upon many corps in the name of the curbing terrorism and eliminating terrorists of different organizations belonging to our own state, the view of citizen. எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள், புரிஞ்ச மாதிரி இருக்கும், புரியாத மாதிரி இருக்கும், மாட்டிக்குவேன். சரியா? இந்த மீனிங், although no war was witnessed during the tenure of Prime Ministerships of Mr. X, a large number of top bravery. என்னங்க braveryயோட மீனிங் என்னங்க? டாப் bravery என்ன அர்த்தம் தெரியுங்களா? வீரம். சரிங்களா? அடுத்தது கன்ஃபர்டுன்னு இன்னொரு வேர்டு கொடுத்துருக்காங்க. எல்லாம் வெக்கபிள்ஸ் நிறையா வரும், சும்மா கிடையாது. நீங்கள் அப்போலாம் பார்த்தது ஈஸியான கொஸ்டின், இப்போலாம் வரது பின்னாடி வரக்கூடியது கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். கன்ஃபர்டு என்னது? வழங்கப்பட்டது. கன்ஃபர்டு அப்படிங்கிறது வழங்கப்பட்டது. ஓகேவா? இன்னும் வேறு என்ன இருக்குது? கர்புன்னு அர்த்தம் கட்டுக்கட்டாக இருக்கிறது. கட்டுக்கட்டுனா என்ன மீனிங்கு? கர்பிங் டெரரிசம் அப்படின்னா அப்படியே கும்பலாக இருக்காங்க, டெரரிசம் அப்படிங்கிற மீனிங். சிட்டிசன் சொல்கிறாங்க, என்னப்பா எப்படி இருக்கு? Although no war was witnessed during the tenure of Prime Ministership of Mr. X, a large number of top bravery medals were conferred upon the many corps. Corpsனா என்னது? காப்ஸ்னா போலீஸை குறிக்கும், போலீஸு, சோல்ஜர்ஸு, அது மாதிரி குறிக்கும். In the name of curbing terrorism and eliminating terrorists of different organizations belonging to our own states, the view of citizen அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆப்ஷன்ஸ் என்ன வரும்? அசம்ஷன் எடுத்து பார்க்கலாமா? Assumption 1, it is disgraceful of cops to name the act of killing of terrorists of our own country as an act of bravery. புரியுதுங்களா? என்ன புரியுதுங்க? ஸோ இது ஒரு டிஸ்கிரேஸ் பண்ணிடும் காப்ஸ் யார்? போலீஸ்க்கு போலீஸ்னால் காவலாளிகள், அந்த சோல்ஜர்ஸை டிஸ்கிரேஸ் பண்ணிடும். எப்போது
to name the act of killing of terrorists of our own country as an act of bravery அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இப்போ கொடுத்துருக்கக்கூடிய வியூ ஆஃப் சிட்டிசன் தானே கொடுத்துருக்காங்க. இந்த சிட்டிசன் வியூங்கிறது இட்ஸ் நாட் ஏ டிசிஷன் தானே, யாருடைய டிசிஷன் கிடையாது, இல்லை நம்ம காப்ஸுடைய சீஃபுடைய டிசிஷன் கிடையாது, எதுவுமே கிடையாதுல்ல. ஜஸ்ட் என்ன பண்ணுறாங்க, இதை அந்த அசம்ஷன் என்ன சொல்லுதுங்க, மேலோட்டமாக ஏதோ புதுசாக சொல்கிறேன், சம்மந்தம் இல்லாமல் ஏதோ சொல்லிகிட்டு இருக்காங்க. இட் இஸ் நாட் இம்ப்ளிசிட். சரிங்களா? அடுத்தது பாருங்கள், அசம்ஷன் 2, a war is less harmful for a country than the menace of terrorism. ஸோ மெனன்ஸ் தானே, மெனன்ஸ்னால் அச்சுறுத்தல். மெனன்ஸ் அப்படிங்கிறது அச்சுறுத்தல், அச்சுறுத்திட்டே இருக்காது. யார்? இந்த டெரரிஸ்ட் வந்து நம்மளை அச்சுறுத்திட்டே இருக்காங்க, கண்ட்ரிக்கு ஏதாவது ஒன்று பயமுறுத்திட்டே இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். சரியா? ஸோ எ வார் இஸ் லெஸ் ஹார்ம்ஃபுல் ஃபார் எ கண்ட்ரி தென் மெனன்ஸ் ஆஃப் தி டெரரிசம். இப்போ இவங்க அச்சுறுத்ததுக்கு பரவாயில்ல, அச்சுறுத்ததுக்கு பதிலாக இப்போ இந்த வார் இஸ் லெஸ் ஹார்ம்ஃபுல் தான் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து ஆல்தோ நோ வார் வாஸ் விட்னஸ்டு, இது வியூ ஆஃப் சிட்டிசன், வி கேனாட் டிசிஷன், எந்த டிசிஷன் எடுக்க முடியாது, அசம்ஷனே எடுக்க முடியாது. ஆக்சுவலாக டிசிஷன் மேக்கிங் கிடையாது, இது டிசிஷன் மேக்கிங் டாபிக் தான். பட் அசம்ஷன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு இது ஒரு இம்ப்ளிசிட் ஆகாத ஒரு ஒன்று. ஸோ லெஸ் ஹார்ம்ஃபுல், த வார் இஸ் லெஸ் ஹார்ம்ஃபுல் ஃபார் ஏ கண்ட்ரி தென் மெனன்ஸ். அப்போது ஆப்ஷன்ஸ் வந்து என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டி, நெய்தர் 1 or 2 இஸ் இம்ப்ளிசிட். சரிங்களா? ஸோ நிறையா கொஷின்ஸ் ஒர்க் அவுட் பண்ணால் தான் சந்தேகம் தீரும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ கொஷின் நம்பர் வந்து 19, 20 நீங்கள் வந்து ஹோம்ஒர்க்காக வச்சுக்கோங்க. நம்ம நேராக வந்து கொஷின் நம்பர் 21 நெக்ஸ்ட் டைரக்ஷனில் போகலாம். ஸோ ஒவ்வொரு டைரக்ஷன் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. சரிங்களா? அப்படி இருக்கிற மாதிரி தான் நம்ம எடுத்து வச்சுருக்கிறோம். கொஷின் நம்பர் 21 to 26 என்ன சொல்லியிருக்காங்க, அஸ்யூஷுவலாக அதே மாதிரி 2 ஸ்டேட்மெண்ட் நான் கொடுத்துருப்போம். சரிங்களா? இந்த அசம்ஷன் வந்து எப்படி இருக்கும், இந்த சம்திங் சப்போஸ் ஆர் டேக்கன் ஐ கிரண்டட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. என்ன கேட்டிருக்காங்க, இம்ப்ளிசிட் பற்றி தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஏற்கனவே ஒன்று பார்த்தோம் பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு டைரக்ஷன்ஸு அதே மாதிரி தான் இதுவும் இருக்குது. ஸோ இதில் இருக்கிறது ஈஸியாக சொல்ல முடியும். ஓகேங்களா? இப்போ எடுத்துக்கலாமா, ஃபஸ்ட்டு கொஸ்டின் எடுத்துக்கலாம். இந்த பேஜ் ஃபஸ்ட் அட்வைஸ் டு செகண்ட்ஸ், முதல்வர் வந்து இரண்டாவருக்கு அட்வைஸ் கொடுக்குறாரு. இஃப் யூ வாண்ட் டு ஸ்டடி மார்க்கெட்டிங் ஜாயின் இன்ஸ்டியூட் XZ. நீங்கள் வந்து இஃப் யூ வாண்ட் டு ஸ்டடி மார்க்கெட்டிங் ஜாயின் இன்ஸ்டியூட் XZ அப்படிங்கிற இன்ஸ்டியூட்டுக்கு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கங்க. எதுக்கு? நீங்கள் வந்து மார்க்கெட்டிங் படிக்கணும்னா அப்படின்னு கொடுத்தாரு. ஒருத்தர் இன்னொருத்தரை பார்த்து அட்வைஸ் சொல்கிறாரு. ஓகேங்களா? சரி, கீழே இருக்க ஆப்ஷன்ஸ் எது இம்ப்ளிசிட் ஆகும்? செகண்ட் லிசன்ஸ் ஃபர்ஸ்ட் அட்வைஸ். புரியுதா? செகண்ட் லிசன்ஸ் ஃபர்ஸ்ட் அட்வைஸ். என்னது? கண்ணை மூடிட்டு சொல்லலாம். ரொம்ப ஈஸியான சமுதாயம், ஈஸியான ஒரு கொஸ்டின். ஆமாங்க, ஃபஸ்ட்டு செகண்டுக்கு அட்வைஸ் சொல்லும்போது செகண்டு ஃபஸ்ட்டுடைய அட்வைஸை லிசன் பண்ணுவான். கரெக்ட் தானே? ஸோ இம்ப்ளிசிட்டாவது பாருங்கள், கரெக்டாக தான் சொல்லியிருக்கான். அடுத்தது, தி இன்ஸ்டியூட் XZ ப்ரொவைட்ஸ் குட் மார்க்கெட்டிங் எஜுகேஷன். அவ்வளோதான், இவங்களை பற்றியே சொல்கிறாங்க, XZ பற்றியே சொல்கிறாங்க, மார்க்கெட்டிங் எஜுகேஷனை பற்றி தான் சொல்கிறாங்க. எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஸோ போத் ஆர் இம்ப்ளிசிட். ஆப்ஷன் இ இஸ் தி ரைட் ஆன்சர். சிம்பிளாக இருக்குது பாருங்கள் இந்த கொஷின்ஸ் எல்லாமே. ஸோ சிம்பிளாக இருக்க கொஷின்ஸ் எல்லாமே ஒவ்வொரு ஸ்டாண்டர்டுக்கு இல்லையா, அவங்களுடைய எக்ஸாம்ஸ் SSC எக்ஸாம்ஸ் ஸ்டாண்டர்டுக்கு தகுந்தாப்பில் கொஷின்ஸ்லாம் கேட்டிருப்பாங்க. நம்ம என்ன பண்ணலாங்க, டைரக்ஷன் 27 to 31 போகலாம். இதில் ஈஸியாக இருக்கும், நீங்களே ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம். ரொம்ப சின்ன சின்ன கொஷின்ஸாக இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் டைரக்ஷன் போகலாம். இந்த டைரக்ஷனில் ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கும் பாருங்கள். என்ன டிஃப்ரெண்ட் இருக்குது? அசம்ஷனே 3 அசம்ஷன்ஸ், அவ்வளோதான் கொடுத்துட்டு அவங்க ஆப்ஷன்ஸ் எப்படி கொடுக்குறான் பாருங்கள், இது மாதிரி தான் கொடுக்குறான். அதுக்கும் நம்ம தயாராகிக்கணும். இது மாதிரி கேட்டதுக்கலாம். ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாமா? இது 27 we must be prepared to face any eventually. all the assignments must be completed as per their schedule, director told the faculty members. ஸோ வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து யார் பேசிக்கிறாங்க, டைரக்டர் ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸில் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாங்க, வி மஸ்ட் பி ப்ரிப்பேர்ட் டு ஃபேஸ் எனி ஈவென்ச்சுவலி
and all the assignments must be completed as per their schedule. இப்போ காலேஜ் மாதிரி ஃபீல் பண்ணிக்க, ஒரு காலேஜில் ஒரு எஜுகேஷ்னல் டைரக்டர் அது ஓனர் வந்து ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ் இல்லை ஹெச்ஓடி வந்து ஃபேக்கல்ட்டி மெம்பர்கிட்ட சொல்கிறாரு, நம்ம ஒரு ஷெடியூல் போட்டோம் இல்லையா, எப்படிலாம் நம்ம வந்து ரெடி பண்ணணும், அசைன்மெண்ட் பண்ணணும்னு சொல்லி ஷெடியூல் பண்ணோம் பார்த்தீங்களா, அதை வந்து கரெக்டாக நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணி அதை வந்து நீங்கள் பார்த்து செஞ்சிருங்க அப்படின்னு சொல்லி ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. கொஸ்டின் நம்பர் 27. அசம்ஷன் பார்க்கலாம். தெர் இஸ் எ பாசிபிலிட்டி ஆஃப் எனி சீரியஸ்லி இவென்ச்சுவலி. தெர் இஸ் எ பாசிபிலிட்டி ஆஃப் எனி சீரியஸ்லி இவென்ச்சுவலி. இப்போ வந்து என்னன்னா ஹெச்ஓடி மாதிரி ஃபீல் பண்ணிக்க. ஹெச்ஓடி வந்து ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸில் அப்போ அந்த ஷெடியூல் போட்டுக்கிறதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோ, அது மாதிரி நீங்கள் முடிச்சு வச்சுருக்கணும் அப்படின்னு என்ன மீனிங்கு? அவர் அந்த இடத்துல எதை குறிக்குது? சீரியஸ்னஸை குறிக்குது. அப்போது அவர் சொன்னது சீரியஸ்னஸ் பற்றி தான் சொல்லியிருக்காரு. இந்த ஸ்டேட்மெண்ட் என்னங்க? சரிதான், இம்ப்ளிசிட் ஆகக்கூடியதான் அப்படின்னு அர்த்தம். செகண்டு அசம்ஷன் போகலாம். டேட்ஸ்னால் என்ன மீனிங்? இது நாட்கள். டேட்ஸ் ஆர் ஃபிக்ஸ்டு ஃபார் ஆல் தி அசைன்மெண்ட்ஸ். இப்போ அஸ் பர் தி ஷெடியூல்னால் என்ன மீனிங்கு? ஆல்ரெடி அசைன்மெண்ட்ஸ் கொடுத்து ஒரு ஷெடியூல் போட்டு வச்சுட்டாங்கன்னு அர்த்தம். அதுதான் மீனிங்கு. ஸோ ரெண்டுமே என்ன பண்ணுதுங்க? இம்ப்ளிசிட் ஆகுது. மூணாவது போலாமா? அசம்ஷன் ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ் ஆர் சப்போஸ் டு கம்ப்ளீட் ஆல் தி அசைன்மெண்ட்ஸ். அதே தான் சொல்கிறார், அதே தான் அவர் சொல்கிறாருங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கள், கரெக்டாக பார்த்து எல்லாத்தையும் முடிச்சிடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ தேர்ட் ஸ்டேட்மெண்ட் ஆல்சோ இம்ப்ளிசிட். ஸோ ஆப்ஷன் ஏ, ஆல் இஸ் தி ரைட் ஆன்சர். அவ்வளோதான். ஸோ இது மாதிரி இது கொஷின்ஸ் கேட்பாங்க, நீங்கள் இது வந்து சால்வ் பண்ணுறதுக்கு தயாராகிக்கணும். அவ்வளோதான். கொஷின் நம்பர் இன்னொரு 2 or 3 சம்ஸ் நம்ம பார்க்கலாம். பட் வந்து என்ன ஹோம்ஒர்க் எடுத்துக்கலாம், ஆல்மோஸ்ட் சேமாகவே இருக்கும் இல்லைங்களா, எல்லாமே இருக்கலாம். ஸோ கொஷின் நம்பர் 30 போய் பார்க்கலாம். கொஷின் நம்பர் 30. In a view, question number 30, in a view, the recent spurt in a sugar price in the open market, the government has asked the dealers to release vast quantity of imported sugar in the open market. புரியுதுங்களா? இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். என்ன சொல்கிறாங்க? The view of recent spurt in the sugar prices in the open market, government has asked the dealers to release the vast quantity of imported sugar in the open market. என்ன அர்த்தம்? இம்போர்ட் பண்ணும், அதிகமான குவான்டிட்டியை நீங்கள் வந்து இம்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லி டீலருக்கு ரெக்வெஸ்ட் பண்ணுற மாதிரி கேட்குறாங்க. யார்? கவர்மெண்ட். அந்த இஷ்யூனால் இப்போ கீழே இருக்க ஆப்ஷன்ஸ் எடுத்து செக் பண்ணி பாருங்கள். த டீலர்ஸ் வில் ஃபாலோ தி கவர்மெண்ட் டைரக்டிவ். புரியுங்களா? ஆமாம், கவர்மெண்ட்டு டீலர்ஸ்க்கு சொல்லியிருக்காரு வாஸ்ட் குவான்டிட்டி ஆஃப் இம்போர்ட்டட் சுகர் இன் தி ஓப்பன் மார்க்கெட் சொல்லியிருக்காரு. அதே தாங்க அசம்ஷன்லையும் சொல்லியிருக்கான். ஆமாம், டீலர் வில் ஃபாலோ தி கவர்மெண்ட் டைரக்டிவ்ஸ். கரெக்ட் தான், இம்ப்ளிசிட் ஆகுது. அப்போ ஆப்ஷன்ஸ் என்ன வரும்? பி வரும், சி வரும், ஆல் வரும். புரியுதா? நன் வராது. ஸோ இது மாதிரி இருக்க ஆப்ஷன்ஸை இப்படி தான் நீங்கள் எலிமினேட் பண்ண தெரியணும். நெக்ஸ்ட் பாருங்கள், assumption sugar price will come down. The sugar price will come down. புரியுதா? நிறைய நீங்கள் வந்து நியூஸ் பேப்பர்ஸ்லாம் பார்க்கும்போது, நியூஸ் சேனல்ஸ்லாம் பார்க்கும்போது, இல்லை நியூஸை நீங்கள் கேட்கும் பொழுது நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ நியூஸில் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்போம்? அதாவது ப்ரைஸ், ஒரு கமாடிட்டியோடைய ப்ரைஸ் அதிகமாகிடுச்சு அப்படின்னா அதிகமாக இம்போர்ட் பண்ணுவாங்க அல்லது எக்ஸ்போர்ட்டை குறைப்பாங்க. புரியுதுங்களா? அப்போ என்ன மீனிங்கு? இப்போது இம்போர்ட் நிறைய நம்ம பண்ண என்னாகும்? ப்ரைஸு டவுன் ஆகும். அப்போது இந்த அசம்ஷன் 2 இருக்குது பார்த்தீங்களா, இந்த அசம்ஷன் 2 இந்த ஸ்டேட்மெண்ட்டை இம்ப்ளிசிட் பண்ணுது. ஸோ ரெண்டும் வருதுங்க. இப்போ ரெண்டும் வருது அப்படின்னா கண்டிப்பாக ஆப்ஷன் என்ன வருதுங்க? சியும் வராது, டியும் வராது. ஸோ 1 and 2 கொடுக்கலாம். புரியுதுங்களா? ஆல் சொல்ல முடியுமா? ஆல் சொல்லலாமா இல்லையா? இன்னும் 3 பார்க்கல, ஆல் சொல்லலாம். அப்போ ஆப்ஷன் வந்து எய்தர் பி வரலாம் அல்லது டி வரலாம். புரியுதா? அதான் வந்து அப்படி தான் நீங்கள் எலிமினேட் பண்ணிகிட்டே வரணும். கண் மூடிட்டு
நீங்கள் சொல்கிறதா சரின்னு போகக்கூடாது. அதான் அந்த அசம்ஷன் பொறுத்த வரைக்கும் சொல்லிட்டோம். நான் சொல்கிறது சரின்னு கிடையவே கிடையாது, ஜஸ்டிஃபிகேஷன் தான். அதனால் ஆப்ஷன்ஸும் நேருக்கு நேராக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிகிட்டே வரணும். இப்போ 3 போகலாம். 3ல் என்ன பிரச்சனை? அசம்ஷன் 3 என்னங்க, வருமா வராதா? வந்துச்சுன்னா ஆளுக்கு போகும், வரலன்னா ஆப்ஷன் பிக்கு போகும். புரியுதா? The price of the indigenous sugars will remain unchanged. சரிங்களா? அதாவது ஜென்ரலி வாஸ்ட் குவான்டிட்டி ஆஃப் இம்போர்ட்டட் சுகர்ஸ் இன் தி ஓப்பன் மார்க்கெட் கொண்டு வரதே வந்து ப்ரைஸை டவுன் பண்ணுறதுக்காக தான், ரிமைன் அன்சேஞ்சுக்காகவே கிடையாது. ஸோ திஸ் இஸ் நாட் இம்ப்ளிசிட். புரியுதா? இது இம்ப்ளிசிட் ஆகாது. ஸோ ஆப்ஷன் பி இஸ் தி ரைட் ஆன்சர். ஸோ கேர்ஃபுல்லாக அட்டென்ட் பண்ணுப்பா. என்ன ஆகும், எல்லாமே சரியாகவே தோணும், எல்லாமே ராங்காகவே தோணும், என்ன வேணால் தோணும். எப்படி வேணாலும் வந்து கொஷின்ஸ் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுல எரர் வரும் அப்படின்னு தெரிஞ்சுங்க. ஸோ கொஷின் நம்பர் 30 நம்ம வந்து சால்வ் பண்ணிட்டோம். 31 வந்து நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். பட் நெக்ஸ்ட்டு டைரக்ஷன்ஸ் நம்ம போகலாம். ஸோ நெக்ஸ்ட்டு டைரக்ஷன்லேயும் ஆல்மோஸ்ட்டு அதே மாதிரியான எக்ஸ்ப்ளனேஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 ஸ்டேட்மெண்ட் இருக்குதாம்மா. அந்த ஸ்டேட்மெண்ட்டில் வந்து அசம்ஷன் வந்து இம்ப்ளிசிட் ஆகிறத கண்டுபிடிங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ கொஷின் நம்பர் 32 போய்க்கலாம். 32 போய்க்கலாம். ரோஹித்ஸ் மதர் இல்லையா, ரோஹித்ஸ் மதர் instructed him to return home by train if it rains heavily. எவ்வளோ சிம்பிள் சென்டென்ஸ் பார்த்தீங்களா? இப்படி தான் கொடுப்பாங்க. சிம்பிள் சென்டென்ஸும் கொடுப்பாங்க, பேராகிராஃபும் கொடுப்பாங்க. எல்லாத்துக்கும் தயாராகி வந்துக்கணும். ஸோ எல்லாத்துக்கும் கிளியராக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். பாருங்கள், ரோஹித்ஸ் மதர் இன்ஸ்ட்ரக்டட் டு ஹிம். அது ரோஹித்தோடைய அம்மா ரோஹித்துக்கு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க. அப்போ நீ வந்து வீட்டுக்கு திரும்பி வந்துடு, சரியா? எப்போ? இஃப் இட் ரைன்ஸ் ஹெவிலி, அதிகமாக மழை வந்துடு நீ அப்படின்னு சொல்கிறாங்க. அசம்ஷன் பார்க்கலாமா? கொஷின் நம்பர் 32ல் நம்ம இருக்கிறோம். ஸோ அசம்ஷன் பாருங்கள். Rohit may not be able to decide himself if it rains heavily. புரியுதா என்ன சொல்கிறாங்க? அவரால் டிசிஷன் எடுக்க முடியலையாமா. இது வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது மதர் வந்து அவன் பையனுக்கு சொல்கிற மாதிரி நினச்சிக்க. மதர் வந்து பையனுக்கு சொல்கிறாங்க, இப்போ மழை அதிகம் வந்துடும், சீக்கிரம் வீட்டுக்கு வந்துடு, அல்லது நீ வீட்டுக்கு வந்துடு அப்படின்னு சொல்கிறது. இது டிசிஷன் தானே, இதுதான் டிசிஷன். இப்போ அவனால் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறது இட் இஸ் நாட்டு. அந்த அசம்ஷன் வந்து என்ன பண்ணுதுங்க, இம்ப்ளிசிட் ஆகாது. புரியுதா? இது வந்து இம்ப்ளிசிட் ஆகாது. ஸ்டேட்மெண்ட் அசம்ஷன் 2, the trains ட்ரெயினில் போயிது, சாரி, ரிட்டர்ன் ஹோம் பை ட்ரெயின். ஓகே, the trains may play even if rain is heavily. Trains may play even if it is rains heavily. என்ன சொல்ல வராங்க? இது இம்ப்ளிசிட் ஆகுதா? கண்டிப்பாக இது இம்ப்ளிசிட் ஆகும். ஏன்னா அவன் வந்து ட்ரெயினில் தான் அவங்க அம்மா வர சொல்கிறாங்க. ரிட்டர்ன் டு ஹோம் பை ட்ரெயின் இஃப் இட் இஸ் ரைன்ஸ் ஹெவிலி. அப்போ என்ன மீனிங்னா, அவன் வந்து பஸ்லையோ அல்லது 2 வீலர்லையோ பைக்லையோ எல்லாம் போயிருப்பான் இல்லையா? கண்டிப்பாக காரில் இல்லை, பைக்கில் போயிருப்பான். அப்படி மழை அதிகமாக இருந்தால் நீ வந்து ட்ரெயினில் வந்துருப்பா ரிட்டர்ன் வீட்டுக்கு அப்படின்னு சொல்கிறது. இங்கே ஸ்டேட்மெண்ட்டு அசம்ஷன் 2ல் அதே தான் இம்ப்ளிசிட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் வந்து இஃப் ஒன்லி அசம்ஷன் 2 இஸ் இம்ப்ளிசிட். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாமே இதே மாதிரி தான் இருக்கும். யூ கேன் கோ த்ரூ இட். இப்போ நம்ம கொஸ்டின் நம்பர் 34 போகலாம். கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி தெரியுது, என்னென்னு பார்க்கலாம். In spite of less than normal rainfall in the catchment areas during the first 2 months of the monsoon of the lakes supplying water to the city, the authority has not yet affected any cut in the water supply to the city. அதாவது பேப்பரில் ஒரு நியூஸ் வந்திருக்கும், அப்படியே எடுத்து போட்டுருவான்ப்பா. அதான் பிரச்சனையே. நம்மளாம் பேப்பரே பார்த்துருக்க மாட்டோம். ஸோ பேப்பர்லாம் பார்த்துட்டு கிளியராக இருக்கவங்க இதெல்லாம் ஈஸியாக ஃபேஸ் பண்ண முடியும். அது மாதிரி நியூஸை அப்படியே விட்டுருவாங்க.
என்ன சொல்லியிருக்காங்க புரியுங்களா? அது இன்ஸ்பைட் ஆஃப் லெஸ் தென் நார்மல் ரெயின்ஃபால் இன் தி கேட்ச்மெண்ட் ஏரியாஸ் டியூரிங் தி ஃபர்ஸ்ட் 2 months of the monsoon or the lakes supplying water to the city of the authority has not yet affected any cut in the water supply to the city. 2 மாதத்துக்கு மான்சூன் வந்துடும், லேக்ஸில் தண்ணி வந்துடும், அதனால் எந்த ஒரு ப்ராப்ளம் கிடையாது, வாட்டரை நிப்பாட்டுற அளவுக்குலாம் சிட்டியில் அப்படிங்கிறது ஒரு ஸ்டேட்மெண்ட். அசம்ஷன் ஒன்று என்ன சொல்கிறாங்க? Assumptions 1 என்ன சொல்கிறாங்க? Question number 34. The rainfall during the remaining part of the monsoon may be adequate for normal water supply. இதே தான்ப்பா அதுலேயும் சொல்லியிருக்கிறான். 2 மாதம் எப்படிங்க மழை பெய்யும், பருவகாலம் வந்துருச்சு, லேக்ஸில் தண்ணிலாம் வந்துடும், நீங்கள் தண்ணி பிரச்சனை எதுவும் இருக்காது, நம்ம ஈஸியாக சப்ளை பண்ணிக்கலாம், பெருசாக அஃபெக்ட் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே தான் சொல்கிறாங்க. அந்த ரெயின்ஃபால் டியூரிங் த ரிமைனிங் பார்ட் ஆஃப் தி மான்சூன் மேபி அடிக்கேட் நார்மல் வாட்டர் சப்ளைனா இது இம்ப்ளிசிட் ஆகும். ஸோ அசம்ஷன் 2, the present water level of the lakes supplying water to the city may be adequate for the normal supply. இப்போ ஃபஸ்ட்டு அசம்ஷனும் அதே பற்றி தான் சொல்கிறான், செகண்ட் அசம்ஷனும் அதே பற்றி தான் சொல்கிறான். ஸோ போத் த அசம்ஷன் இஸ் இம்ப்ளிசிட் அப்படிங்கிறது தான் சரியான விடை. ஸோ இப்போ உங்களுக்கு இத்தனை சம்ஸ் நான் ஒர்க் அவுட் பண்ணதில் கண்டிப்பாக நிறையா இது புரிஞ்சிருக்கும். ஸோ இந்த இருக்கிற எல்லா கொஸ்டின்ஸையும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிக்கங்க, சரிங்களா? ஆன்சர் கீ இதுக்குள்ளேயே இருக்குது, பிடிஎஃப்பும் அதில் இருக்கும், டவுன்லோட் பண்ணிக்கிட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்க. எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். நீங்கள் உங்களுடைய எக்ஸாம்ஸ் எஸ்எஸ்சி, பேங்க் எக்ஸாம்ஸு, அதுக்கப்புறம் கேட் மேட் எக்ஸாம்ஸ்லாம் நீங்கள் போய் கிளாட் எக்ஸாம்ஸ் இருக்கு இல்லையா, எல்லா எக்ஸாம்ஸையும் நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின் எடுத்து பார்த்தீங்கன்னா 1 or 2 சம்ஸ் இந்த அசம்ஷன்ஸ் இருக்கும். ஒரு கொஷின் அசம்ஷன் இருக்கும், கன்க்ளூஷன் இருக்கும், ஆர்குமெண்ட் இருக்கும், இது மாதிரி ஒரு 3 or 5 சம்ஸ் கேட்பாங்க, சரிங்களா? ஸோ அது எப்படி இருக்கும் அப்படின்னா மைனஸ் மார்க் இழுக்கிற மாதிரி இருக்கும், மைனஸ் மார்க்கு கொடுத்துரும். அதனால் நீங்கள் அதை நிறையா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கொஷின்ஸ்லாம் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணாமல் இதுதான் சார் இது வரைக்கும் பார்த்தது ஒன்றுமே இல்லை, ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது, நான் பார்த்துக்குவேன் எக்ஸாமில், அப்படி கிடையவே கிடையாது. காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ் கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணணும், டெஸ்ட்டு எழுதணும் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் ஒரு கிளாஸ் நம்ம பார்க்கலாம்.